வெல்கம் டு வாவ் மூவிஸ் தமிழ் சேனல். இப்போ ரீசெண்டாக ஓடிடியில் ரிலீஸ் ஆகிருக்க 5 படங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 5 படங்களில் 4 படங்கள் தமிழ் டப்பிங்லேயே இருக்குது, ஒரு படம் மட்டும் தான் தமிழ் டப்பிங்கில் இல்லை. அந்த 5 படங்களும் எப்படி இருக்குது, பார்க்கலாமா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வாவ் மூவிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் ஒரு லைக் போடுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிற படம் 2024 வருஷம் தெலுங்கில் ரிலீஸ் ஆன ரக்ஷனா அப்படிங்கிற ஒரு கிரைம் த்ரில்லர் படம். இந்த படத்தை இப்போ தான் தமிழ் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, நம்ம படத்துடைய ஹீரோயின் ஏசிபியாக இருக்காங்க. அவங்க ஏசிபியாக ஆகிறதுக்கு முன்னாடியே, அதாவது அவங்க படிக்கும்போதே அவங்க கூட படித்த ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டான ஒரு பொண்ணு சூசைட் பண்ணி இறந்து போயிருப்பாங்க. எல்லாருமே இது சூசைட் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயினுக்கும் இது மர்டராக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்கு. ஈவன் ஏசிபியாக ஆனதுக்கப்புறமும் கூட இந்த ஒரு கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கடைசியா இந்த கேஸை அவங்க சால்வ் பண்ணாங்களா இல்லையா, கில்லரை பிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறதா இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படத்துடைய பாசிட்டிவ் என்ன அப்படின்னா, நம்ம ஹீரோயினுடைய ஆக்டிங் அப்படின்னு சொல்லலாம். செவ்வாய்க்கிழமை படத்தில் நடிச்சவங்க தான் இந்த படத்தில் ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஆக்டிங் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. தைரியமான பொண்ணாகவும் எமோஷனல் ஆகக்கூடிய அந்த சீன்லையும் ரொம்ப சூப்பராகவே நடிச்சிருந்தாங்க. அடுத்ததா செகண்ட் ஹாஃப்ல வரக்கூடிய அந்த இன்வெஸ்டிகேஷன் போர்ஷன்லாம் ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த படத்துடைய நெகட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மெயினான ஒரு கேஸுக்குள்ள வராம தேவையில்லாம சின்ன சின்ன கேஸையெல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ற மாதிரி காட்டியிருந்தாங்க. அது கொஞ்சம் போர் அடிச்சுது. அடுத்ததா ரியலிஸ்டிக் மிஸ் ஆச்சு. என்ன காரணம்னா, ஒரு ஏசிபி டைரக்டா நம்ம கண்ணுமணி வந்து நிக்கிறாங்க அப்படிங்கும் போது ஒரு சாதாரண பீப்புள் எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க, மரியாதையா தான் ட்ரீட் பண்ணுவாங்க. ஆனா இந்த படத்துல போற வரவங்க எல்லாமே நீ வா போங்கிறது ரொம்ப கேவலப்படுத்துற மாதிரி எல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்க்கறதுக்கு ரியலா இல்லையோ அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ ஓவராலா கேட்டிங்கன்னா இந்த படம் ஒரு ஆவரேஜான படம் தான். ஒன் டைம் பார்க்கலாம். ரொம்ப வாவ் ஃபேக்டர்லாம் இருக்காது. கிரைம் த்ரில்லர் ஃபேன்ஸுக்கு வேணா பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த படத்தை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா யூடியூப்ல ஃப்ரீயாவே அவைலபிளா இருக்கு. தமிழ் டப்பிங்லேயே இருக்கு. IMDbல 10க்கு 7.7 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம ரெண்டாவதா பார்க்க போற படம் 2014 வருஷம் ரிலீஸ் ஆன சவுத் கொரியன் படமான ஏ ஹார்ட் டே அப்படிங்கிற ஒரு ஆக்ஷன் கிரைம் த்ரில்லர் படம். ஸோ இந்த படத்தை இப்போதான் தமிழ் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, நம்ம படத்துடைய ஹீரோ போலீஸ் ஆஃபீஸராக இருக்காரு. அவருக்கு ஒரு நியூஸ் வருது. அதாவது அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்ச உடனே அவங்களுடைய இறுதி சடங்குக்காக நைட்டோட நைட்டா காரை எடுத்துட்டு கிளம்பி போயிட்டு இருக்காரு. அப்படி ஸ்பீடா போனதுனால ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுது. அந்த ஆக்சிடென்ட்ல ஒரு நபர் இறந்து போயிடுறாரு. ஸோ இப்போ நம்ம ஹீரோவுக்கோ அம்மாவுடைய இறுதி சடங்குக்கு போறதா இல்லை இந்த மர்டர் கேஸை பார்க்கறதா அப்படிங்கிற ஒரு குழப்பம் வர, கடைசியா இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வர்றதுக்காக இந்த மர்டரை மறைக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராரு. அதுக்காக அவர் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்றாரு. இந்த படத்துடைய பெயர் ஏ ஹார்ட் டே. அந்த படத்துடைய பேருக்கு ஏற்ற மாதிரி இவருக்கு ஒரே நாள்ல நிறைய பிரச்சனைகள் வருது. அதுல இருந்து இவர் எப்படி வெளியே வந்தாரு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படத்துடைய பாசிட்டிவ் என்னன்னா, ஸ்கிரீன் பிளே சூப்பராகவே இருந்துச்சு. அந்த டெட் பாடியை மறைக்கிறதுக்காக நம்ம ஹீரோ பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் த்ரில்லிங்காகவும் கொண்டு போயிருந்தாங்க. கிளைமேக்ஸ்ல வரக்கூடிய சம்பவம்லாம் அல்டிமேட்டாவே இருந்துச்சு. ஒரு நாள்ல நம்ம ஹீரோவுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகளை இன்ட்ரெஸ்டிங்காகவும் த்ரில்லிங்காகவும் கொண்டு போயிருந்தாங்க. அதுவும் நம்ம ஹீரோவுடைய ஆக்டிங்கை பத்தி சொல்லணும்னா, ஒரு மர்டரை பண்ணியாச்சு. அந்த ஒரு மர்டரை மறைக்கிறதுக்காக அவர் பண்ணக்கூடிய அந்த விஷயங்களை காட்டும் போது அவர் முகத்தில் இருக்கக்கூடிய அந்த ரியாக்ஷனா இருக்கட்டும், பதட்டமா இருக்கட்டும், பாடி லாங்குவேஜா இருக்கட்டும், ரொம்ப ரியலாவே இருந்துச்சு. ஸோ ஹீரோவுடைய ஆக்டிங் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. ஓவராலா இந்த படத்தை பத்தி என்கிட்ட கேட்டீங்கன்னா ஒரு சூப்பரான படம், மஸ்ட் வாட்ச் அப்படின்னே சொல்லுவேன். இந்த படத்தை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்கோட ரிலீஸ் ஆயிருக்கு. IMDbல 10க்கு 7.2 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம மூணாவதாக பார்க்க போகிற படம் 2025 வருஷம் தெலுங்குல ரிலீஸ் ஆன 28 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிற ஒரு சஸ்பென்ஸ் ஹாரர் த்ரில்லர் படம். ஸோ இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, நம்ம படத்துடைய ஹீரோவும் ஹீரோயினும் ஒரே மெடிக்கல் காலேஜில் படிச்சுட்டு இருப்பாங்க. அவங்க 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த ஒரு லவ் விஷயம் ஹீரோயினுடைய வீட்டுக்கு தெரிஞ்ச உடனே இந்த லவ்வுக்கு ஒத்துக்கல. அதனால இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் தான் ஹீரோயினுக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது அப்படிங்கிறதும் தெரிய வருது. அதாவது ஹீரோயின் இருக்கக்கூடிய அந்த ரூமுடைய டெம்பரேச்சர் 28 டிகிரி செல்சியஸ்குள்ளேயே மெயின்டைன் பண்ணணும். ஒருவேளை எக்ஸ்ட்ரீம் ஹாட்டாவோ எக்ஸ்ட்ரீம் கோல்டாவோ போயிடுச்சுன்னா நம்ம ஹீரோயின் இறந்து போயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கு. ஸோ இதுக்கு நடுவில் ஒரு பெரிய சம்பவம் நடக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவுடைய லைஃப்ல அடுத்து நடக்கக்கூடிய சம்பவம் தான் இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படத்துடைய பாசிட்டிவ் என்னன்னா, இந்த படத்துல நடிச்சிருந்த எல்லாத்தோடைய ஆக்டிங்கும் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. ஸ்டார்டிங்லேயே சஸ்பென்ஸோடய ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நடுவில் அந்த மெடிக்கல் கண்டிஷனை பற்றிலாம் சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயங்கள்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு.
கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டும் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. அதுவும் லாஸ்ட் 30 மினிட்ஸ் வரக்கூடிய சீன்ஸ்லாம் கொஞ்சம் த்ரில்லிங்காகவே கொண்டு போயிருந்தாங்க. இந்த படத்துடைய நெகட்டிவ் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பெருசாக இன்ட்ரெஸ்டிங்கான போர்ஷன் பெருசாக இருக்காது. செகண்ட் ஹாஃப் மட்டும் தான் ஓரளவுக்கு ஆவரேஜாக இருக்கும். என்கிட்ட கேட்டிங்கன்னா இந்த படம் ஒரு எபோ ஆவரேஜான படம் தான். இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்குடைய அவைலபிளாக இருக்குது. IMDbல 10க்கு 6.8 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்கள். பெருசாக அடல் கண்டெல்லாம் இல்லை, ஃபேமிலியோடையே பார்க்கலாம். இப்போ நம்ம 4வதா பார்க்க போகிற படம் 2025 வருஷம் மலையாளத்தில் ரிலீஸ் ஆன வடக்கன் அப்படிங்கிற ஒரு ஹாரர் த்ரில்லர் படம். இந்த படம் தமிழ் டப்பிங்கில் இல்லாத நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, நம்ம படத்துடைய ஹீரோ பேரநாமல் இன்வெஸ்டிகேட்டராக இருப்பார். அவருடைய எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் ஒரு ரியாலிட்டி ஷோவுக்கு போகும்போது, அதாவது ஒரு ஹாண்டட் ஹவுஸில் சில நாட்கள் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷோ, அதாவது பிக் பாஸ் மாதிரியான ஒரு ஷோக்குள்ளே அவர் போகும்போது அங்கே மர்மமான முறையில் இறந்து போயிடுறாரு. ஸோ இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டுபிடிக்கணும். அந்த ஒரு மரணத்துல மர்மம் இருக்கு அப்படின்னு சொல்ல அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ போறாரு. அதுக்கப்புறம் அங்க என்ன நடக்குது அப்படிங்கறதா இந்த படத்துடைய மீதி கதை. சோ இந்த படத்துடைய கதை என்னமோ நம்ம கேட்டு பார்த்து பழகின கதை தான். ஆனா அதை ஸ்கிரீன் பிளே பண்ண விதத்துல ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காவே கொண்டு போயிருக்காங்க. பர்ஃபார்மன்ஸை பத்தி சொல்லணும்னா எல்லாருடைய ஆக்டிங்கும் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. பெருசா இந்த படத்துல காமெடிலாம் இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரில்லிங்காவே கொண்டு போயிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபை பத்தி சொல்லணும் அப்படின்னா நல்லா இன்ட்ரெஸ்டிங்காவே கொண்டு போயிருந்தாங்க. பட் செகண்ட் ஹாஃப்ல ஒரு ஆவரேஜான மூட்ல தான் கொண்டு போன மாதிரி இருந்துச்சு. இந்த படத்தில் ஒரு ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ் வரும். அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக வித்தியாசமாக இருந்துச்சு. கடைசியாக இந்த படத்தை முடித்த விதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே முடிச்சிருந்தாங்க. ஒரு வித்தியாசமான ஒரு கதைக்களம் தான். இந்த படத்தில் சினிமாட்டோகிராஃபி ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னே சொல்லலாம். மோஸ்ட்லி நைட் சீன்ஸ் அப்படிங்கிறதுனால அதை காட்டின விதம்லாம் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. இந்த படத்தில் பெருசாக அடல் கண்டெல்லாம் இருக்காது. ஃபேமிலியோடையே பார்க்கலாம். ஒரு எபோ ஆவரேஜான படம் தான். ஹாரர் த்ரில்லர் ஃபேன்ஸுக்கு இந்த படம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அமேசான் பிரைமில் அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்பிங்ல இல்ல. IMDbல 10க்கு 8.2 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு டைம் ட்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற படம் 2015 வருஷம் ரிலீஸ் ஆன சவுத் கொரியன் படமான வேட்டரன் அப்படிங்கிற ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படம். ஸோ இந்த படத்தை இப்போ தான் தமிழ் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, நம்ம படத்துடைய ஹீரோ டிடெக்டிவாக இருக்காரு. ஒரு சுச்சுவேஷனில் நம்ம ஹீரோவுக்கு ஒரு ட்ரக் டிரைவர் ஹெல்ப் பண்ணியிருப்பாரு. அவர்கிட்ட நம்ம ஹீரோ அவருடைய கார்டை கொடுத்து உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுன்னு சொல்லியிருப்பாரு. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த நம்பர்ல இருந்து ஒரு கால் வரும். அப்போ ஒரு சூசைட் கேஸை பற்றி சொல்ல அந்த கேஸை நம்ம ஹீரோ கையில் எடுத்து விசாரிக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற தான் இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படத்துடைய பாசிட்டிவ் என்னன்னா, ஹீரோ வில்லன் இவங்க 2 பேருடைய ஆக்டிங் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. குறிப்பாக வில்லனுடைய ஆக்டிங் எல்லாம் அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சில இடங்கள்ல அவரை பார்க்கும்போது என்னடா மனுஷன் இவன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் எல்லாம் கொடுத்தாரு. ரொம்ப சூப்பராகவே நடிச்சிருந்தாரு. ஸோ இந்த படத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு ப்ளஸ் என்னன்னா, ஸ்க்ரீன் பிளே, எடிட்டிங் இது எல்லாமே நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவே கொண்டு போயிருந்தாங்க. சூப்பராகவே இருந்துச்சு. இன்வெஸ்டிகேஷன் போர்ஷனும் வரும், அதெல்லாம் கொஞ்சமாக தான் வரும். சில இடங்களில் காமெடியும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஓரளவுக்கு இந்த படம் சூப்பராகவே இருக்கும். ஃபேமிலியோடயே பார்க்கலாம். பெருசாக அடல்ட் கண்டென்ட் வயலன்ஸ்லாம் இருக்காது. இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா யூடியூப்பில் ஃப்ரீயாகவே அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. IMDbல 10க்கு 7 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி சூப்பரான படங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வா மூவிஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.